الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون، نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال الله تعالى فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا. وقال الله تعالى ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، صدق الله العظيم. فيا أيها الإخوان المؤمنين، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم بالجنة. رب اغفر لي وصل على النبي الأمي. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், யாவற்றையும் படித்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கு என்றென்றும் எப்பொழுதும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இருள் சூழ்ந்த உலகத்தை ஒளிமயமாக்குவதற்காக வேண்டி மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை மனித புனிதர்களாக ஆக்குவதற்காக வேண்டி பலாலத்தின் பக்கம், வழிகேட்டின் பக்கம், இருட்டின் பக்கம் சென்று கொண்ட சமுதாயத்தை ஹக்கின் பக்கம், நலவின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்காக வேண்டி இந்த உலக அனுப்பப்பட்ட உயிருக்குள்ளானவர்கள், உயிரிலும் மேலானவர்கள், அன்பு உருவாகிய காருணி நபி முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகள் இன்பத்திலும் துன்பத்திலும் மேல்மையிலும் செழிப்பிலும் மரபிலும் பகலிலும் எல்லா காலங்களும் எல்லா கட்டங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தும் சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் கியாமம் பரியந்தம் அல்லாஹ் அல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய அன்பு கட்டளைகளையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வாழ்க்கை வழிமுறைகளையும் காணும் எடுத்து நடந்து பிறரையும் ஆண்பால் தூண்டி வாழக்கூடிய உலமா பெருமக்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்துக்களும் பரக்கத்துக்களும் கியாமம் பரியந்தம் உண்டாவதாக என்று கூறுதல் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தங்கள் சோழிகளை, தேவைகளை, வியாபாரங்களை ஆங்காங்கே விட்டு அல்லாஹுடைய மாளிகைக்கு நேரகாலத்தோடு சமூகம் தந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹை முற்றுமுழுதாக பயந்து தக்வாவோடு வாழுமாறும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழுமாறு முதல் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தாக நசியத்தாக நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். ரப்பி க்ஃபிர் லி வஸல்லி அலா நபியில் உம்மி. மேலானவர்களே, சங்கிகளே, அல்லாஹ்வின் விருந்தாளிகளே, ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் இரக்கமுள்ளவன். அவன் இரக்கம் அது சமுத்திரத்தை விட விசாலமானது. ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் அளவற்ற அல்லாஹ் நிகழ் அன்புடையோன். ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ்வுடைய பரிசுத்தம், தூய்மை, கண்ணியம் அது மலைகளை விட பாரமானது. அறிவு ஆற்றல் வானத்தை விட பறந்தது, விரிந்தது. ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
அவன் எதை விரும்புறானோ அது நடக்கும். அவனுடைய விரும்பத்துல இல்மில எது இல்லையோ அது நடக்கவே நடக்காது. குர்ஆன் சொல்லுது, ஒரு மரத்துடைய இலை விழுவதாக இருந்தால் ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய நாட்டம் விருப்பம் தேவை. நாம் குர்ஆனிலே சூரா யாசீனை குர்ஆனுடைய இதயம் என்கின்றோம். சூரா யாசீன் மனனம் இல்லாதவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு குர்ஆனை ஓதுகின்றோம். அந்த சூரா யாசீனை பரக்கத்துக்காக ஓதுகிறோம், நோய்க்காக ஓதுகின்றோம், தேவைக்காக ஓதுகின்றோம். குர்ஆன்ல மிக முக்கியமான சூரா. அது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இவ்வாறு கூறுகின்றான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். යම් කිසි දෙයක් මවන්නට, යම් කිසි දෙයක් ඇති කරන්නට, යම් කිසි දෙයක් නැති කරන්නට අල්ලාහ් තාලාගේ අනේ, අල්ලාහ් තාලාගේ කැමැත්ත, අල්ලාහ்ගේ விருப்பம், அவருடைய நாட்டம் உண்டாகிட்டால் குன் என்ற வார்த்தை அந்த காஃப் நூல்ல போய் சேர தேவையில்லை ஆகிடும். வானம் அல்லாஹ்க்கு சொந்தம். வானத்தின் மூலமாக அல்லாஹ் லாபத்தையும் உண்டாக்குவான், சோதனையும் உண்டாக்குவான். ஜல்ல ஜலாலுஹு. பூமி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு சொந்தமானது. அந்த பூமி மூலமாக விரும்புவதே செய்து கொண்டிருக்கின்றான். காற்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு சொந்தமானது. அந்த காற்றை அல்லாஹ் தஆலா அது அளவோடு நிறுத்தி தேவையான அளவு தந்து கொண்டிருக்கின்றான். அது அதிகமாக வந்துவிட்டால் சூறாவளி என்கின்றோம், ஆபத்து என்கின்றோம், சோதனை என்கின்றோம், பிரச்சனை என்கின்றோம். மழையும் அவ்வாறுதான், மழை துளிகளும் அவ்வாறுதான். எல்லாத்தையும் படைத்த ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவைகளை அவன் கண்ட்ரோல்ல வச்சு விடுகிறான். கடல் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் கண்ட்ரோல்ல சக்தியில வச்சிருக்கின்றான். அந்த கடல் பெருக்கெடுத்து அந்த கடல் மூலமாக சுனாமி என்ற பெயரை நாம் சொல்லிக் கொண்டோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய சக்தியை காட்டினான், அவனுடைய குதிரத்தை காட்டினான். பல விடயங்களை நாம் கண்ணால் பார்த்தோம். அதுக்கு முன்னால் குர்ஆன் சொல்லுது, 100க்கு 1000 மடங்கு நாங்கள் நம்புகின்றோம். ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியதாகவும் 1.25 லட்சம் நபிமார்கள் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். அது 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அழகான முறையிலே கூறுகின்றான். அந்த நபிமார்களுடைய காலத்திலே அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? மறுத்தவர்களை, பெருமை அளித்தவர்களை அல்லாஹ் எவ்வாறு சோதித்தான், தண்டனை கொடுத்தான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கூறி காட்டுகின்றான். ஆக ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் நாட்டத்துல விருப்பத்தில் உள்ளவைகளை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். எதுவெல்லாம் நடந்து முடிச்சோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் நாட்டத்துல விருப்பத்துல இல்முல உள்ளவைகள் நடந்து முடிச்சு. நடந்து முடியக்கூடியவைகள் அல்ல நாட்டத்துல விருப்பத்தில் உள்ளவைகள் நடக்குது. என்னெல்லாம் நடக்க போகுதோ இன்ஷா அல்லாஹ் அவன் நாட்டத்துல விருப்பத்தில் உள்ளவைகள் தான் நடக்கும். ஒரு பகுதிக்கு போயிருந்தோம், அங்க போட்டியுது பிரமாண்டமான உயரமான ஒரு கோபுரம், அதுல எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. மெசேஜ் வருமாம், சுனாமி வந்தா இனிமேல் இவங்களுக்கு என்ன சொல்றது, எப்படி விளங்கப்படுத்துறது? சீரிகளே, மெசேஜ் வருது, உங்களுக்கு தண்ணி பில் வரப்போகுது, தண்ணி பில் வந்துட்டு, உங்களுக்கு கரண்ட் பில் வரப்போகுது வந்துட்டு, உங்களுக்கு இன்னா சலாம் சொல்லி மெசேஜ் வர மாதிரி இவைகள் எல்லாம் மெசேஜ் தந்துட்டு வர விஷயங்கள் இல்ல, ஏதோ கண்டுபிடிச்சாங்க செய்யறாங்க. சீரிகளே, ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் இல்முல உள்ளவைகள் செய்து கொண்டிருக்கின்றான். எப்பயும் கேள்விப்பட்டதால பாதிகள் வெள்ளப்பெருக்கால வெள்ள அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? நோய்க்கு எப்படி வெள்ளம் வரும்? மலை நாட்டுல அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்னோட பாதிகளை விட 100 மடங்கு உயரத்தில் இருக்கக்கூடிய உயரக்கூடிய அந்த ஊர்கள் வெள்ளம், வலிமையாக சிறு மழை பெய்தாலும் வெள்ளம் வரக்கூடிய பாதிகள், வியங்கல்ல பல அந்த வெளிப்பண்ண போன்ற தர்கா டவுனை சேர்ந்த அந்த பாதிகள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வெள்ளம் வரலே. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட காலத்துல அந்த வெள்ளம், தூஃபான், அந்த வெள்ளத்தை பத்தி இப்ப மழை துளி ரப்பி க்ஃபிர்லி வஸல்லி அலா நபியில் உம்மி, இப்ப பெய்யக்கூடிய மழை துளி 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் பாரமே இல்லை, உடம்புக்கு விளங்குது இல்லை. தூஃபான் என்ற வெள்ளத்தின் போது பொழிந்த மழை துளியுடைய பாரம் 30 லிட்டரை விட அதிகமான பாரம் உள்ள அளவுக்கு ஒவ்வொரு மழை துளியும் இருந்துச்சான். சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. करने वाला अल्लाह, अल्लाह का सेरान जल्ल जलालहू, अल्लाह से होता है, अल्लाह के गैर से कुछ नहीं होता, सब कुछ करने वाला अल्लाह, अल्लाह अल्लाह का सेरा.
ஜல்ல ஜலால் அல்லாஹ் செய்கின்றான், அல்லாஹ் நடத்துகின்றான், அல்லாஹ் உருவாக்குகின்றான், அல்லாஹ் பரிபாலிக்குகின்றான். ஜல்ல ஜலால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த தூஃபான் என்ற வெள்ளம் மழை துளிகள் அவ்வாறு மாத்திரமல்ல அடுப்புக்குள்ளேயும் தண்ணி வெளியாயிடுச்சு. குதரத்துல் அல்லாஹ், சக்தியுல் அல்லாஹ். இவைகள் ஏன் ஞாபகப்படுத்துகின்றேன்? ஜல்ல ஜலால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன நம்பிக்கை, அவனை பத்திய பயம், அவனை பத்திய கண்ணியம் எங்க எல்லாரும் உள்ளத்திலையும் வரணும். அவனுக்கு கட்டுப்பட்டவர்களா நாங்க வாழணும். உலக வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை, முடிவடையக்கூடிய வாழ்க்கை, சிறிய வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால இருக்குது. அந்த மௌத்துக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் தயாராகணும். என்ன நான் தயாரிப்படுத்துவோம், என் குழந்தைகளை தயார்படுத்தணும், ரப்புக்கு நெருக்கமானவர்களாக வாழணும். சுனாமி வந்துருச்சு, அந்த நாள்ல கொஞ்சம் ஈமான் கூடிருச்சு, அதுக்கு பின்னால பழைய குரோடி கதவை துரோடி பழைய பட்டன் தான். மற்ற முன்னால சிக்கல் பிரச்சனை வந்துச்சு, அந்த டைம்ல கொஞ்சம் குடும்பத்தோடு துவா செய்யறது பண்டாடுறது, அதுக்கு பின்னால பழைய ஆசாமி அப்படியே தான். வெள்ளப்பெருக்கால பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அப்போ அழுதோம், தொழுதோம், துவா செய்தோம், அல்லாஹ் அக்பர் எங்களுக்கு இல்லை என்று அப்படி நினைக்க முடியாது. சீரர்களே, என்ன சொல்லவானேன், இப்ப கியாமத்துடைய அந்த கடைசி ஜமானுடைய காலத்தை மிச்சம் நெருங்கி விட்டோம். நாங்க ரப்புடைய நெருக்கத்தை உண்டாக்கி நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி என்னையும் உங்களையும் தயாரிச்சுக்கிறோம். நாங்க முசாபர் சொல்றோம். முசாபர் வரக்க போல இருந்தா எல்லா இடத்துல முசாபர். முசாபர் நெய் முசாஃபிர். முசாஃபிர் தான் முசாபர் ஆயிடுச்சு. அவரு கெண்டிலிருந்து கொழும்புக்கு, கொழும்புல இருந்து வரக்க போலைக்கு ஊருவா போவாரு. அவரு தந்த தேவைக்காக வேண்டி கையேந்துவாரு. அவரு முசாபர் என்று பேர். அசல்ல பேர் முசாஃபிர் அவர் அல்ல, நானும் நீங்களும். ஆலமுல் அருவாஹ்ல இருந்தோம், ரூஹலா இருந்தோம். அலஸ்து பிரப்பிக்கும் அல்லாஹ் கேட்டான், நான் அல்லவா ஒரு ரப்பு? காலு பலா, யா அல்லாஹ் நீ தான் என் ரப்பு, நாங்க ஏற்றுக்கொண்டோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டு பழங்கள்ல, சாப்பாட்டுல, மரக்கறி வகைகள்ல இருந்துச்சு. அதுக்கு பின்னால வாப்பட முள்ளந்தண்டுக்கு போய், முள்ளந்தண்டு இருந்து தாயுடைய கற்பறைக்கு போய் 10 மாசங்கள் தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்தோம். தாய் எங்களை பெற்றெடுத்தா, தாயுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹ் எங்களை வெளியாக்கினான். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. ஒன்றும் தெரியாத நிலைமையில தாயுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹ் வெளியாக்கினான். இப்ப பூமியுடைய முதுகில நடமாடுகின்றோம். பூமியுடைய முதுகில நடமாடுகின்றோம். 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், கூட 100 வருஷம், 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எங்க? இந்த 100 வருஷங்களுக்கு பின்னால் எங்கட வாழ்க்கை எங்க? சிறுவைகளே, இப்ப மௌத்தாகிட்டா கபருடைய வாழ்க்கை. கடைசியா மௌத்தாகிறவரு 40,000 வருடங்கள் கபருடைய வாழ்க்கையை கழிப்பது என்பதாக உலமாக்கள் ஞாபகப்படுத்துறாங்க. நீண்ட வாழ்க்கை, அதுக்கு பின்னால மஹ்ஷர், சிராத், நீண்ட கால வாழ்க்கை, சொர்க்கம். அப்ப எனக்கு மௌலுக்கும் சொல்லப்படக்கூடிய பேர் முசாஃபிர். நாங்க தான் முசாபர், நாங்க தான் முசாஃபிர். ஒரு புலவர் சொல்றாரு, दुनिया के ए मुसाफिर मंजिल तेरे खबर है, ए आलिशान बंगले किसी काम के नहीं है, छोटा गज जमी का टुकड़ा छोटा सा तेरा घर है, दुनिया के ए मुसाफिर मंजिल तेरे खबर है, ए आलिशान बंगले किसी काम के नहीं है, छोटा गज जमीन का टुकड़ा छोटा सा तेरा घर है. துனியால பிரயாணம் செய்யக்கூடிய முசாஃபிரி ஆலமுல் அர்வாஹ்ல இருந்து தாப்பனுடைய முள்ளந்தண்டு, தாயுடைய வயிறு, அதுக்கு பின்னால பூமியில, அதுக்கு கபர்ல, இப்படி பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணியே முசாஃபிரே, முசாபரே. துனியா கே முசாஃபிர் மன்சில் தேர் கபர் ஹே. நீங்க எவ்வளவு பிரயாணம் செஞ்சாலும் உங்களோட வீடு கபர் தான். கிசி காமோ கே நஹீ ஹே. நீங்க பார்க்கிற மாடா மாளிகைகள், நீங்க பார்க்கிற வீடு வாசலுக்கு சொத்து சுகங்கள், கிசி காமோ கே நஹீ ஹே. அஞ்சாத்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் அழிஞ்சிடும், எல்லாம் சுக்குவாகிடும். சோட்டா கஜமீன் கச்சுக்குடா சோட்டா சத்தேர கர் ஹே. ஓண்ட ஓடு இந்த சின்ன வீடு கபருதான்.
ஆக சிறுவர்களே, இது அந்த புலவர் சொல்றாரு, ஈமான் பேச்ச அவர் கவிதையாக அவர் பைத்தாக படிக்கிறார். அப்ப நாங்க பார்க்கிற மனைவி நிரந்தரம் இல்லை, பார்க்கிற குழந்தைகள் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான வாழ்க்கைக்கு நான் நீங்களும் தயாராகணும், என்னையும் உடனே தயார்படுத்தணும். எப்ப சமைகிறது, எப்ப திருந்துறது, எப்ப தொழுகையை சீராக்குறது, எப்ப சுபோ தொழுறது, எப்ப சுபோ தொழுறது. இந்த கணிதபுர மஹல்லா ஒரு காலத்துல 20 வருடங்களுக்கு முன்னால மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கு சுபோக்கு நிறைய இருந்தாங்க. இந்த பச்சிளம் குழந்தைகள் இப்ப 25 வயசு தாண்டி அந்த வாலிபர்கள் வீடு வீடா போய் மக்களை சந்திச்சு எல்லாரையும் கூட்டு வந்த அழகான ஒரு காட்சி பழைய மஸ்ஜித்ல. அது அதிகமானவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த அடியானை கொஞ்சம் அதுக்கு அல்லாஹ் பாவிச்சான். இந்த ஊர்ல இருந்த அந்த சீதைகள் செஞ்ச உழைப்பு முயற்சி. இப்ப மஸ்ஜிதோட தொடர்பு குறைவு, பஜார்ல தொடர்பு இருக்குது. அல்லாடைய கலாமுடைய தொடர்பு குறைவு, நோனாவுடைய தொடர்பு இருக்குது. அல்லாடைய கலாமுடைய தோழ நேரம் இல்லை, போன்ல நேரத்தை கழிக்கிறோம். சீதைகளே, மஸ்ஜித் உட்கார்ந்து நல்ல விஷயம் ஈடுபட நேரம் இல்லை, வாலிபர்களோட கூட்டாளிமாரோட போக்காடில் இருக்க நேரம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்க எல்லாம் நினைச்சுட்டீங்களா உங்களை சும்மா நான் படைச்சீரேன், விளையாட்டுக்காக படைச்சீரேன் நீ நினைச்சிட்டீங்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், திரும்ப வரமாட்டீங்க நீ நினைச்சிட்டீங்களா? நிச்சயமாக நாங்க எல்லாரும் அங்க போறோம், ரப்புக்கு முன்னால போய் நிக்கணும், ரப்புக்கு முன்னால போய் நிக்கணும். கண் சிமிட்டினதும் சரி, சிரிச்சதும் சரி, பேசினதும் சரி, அது அணுவளவு நலவு செஞ்சாலும் சரி, கெடுதி செஞ்சாலும் சரி. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, அணுவளவு நன்மை செஞ்சாலும் அதையும் கண்டுகொள்வாரு. அணுவளவு பாவம் செய்திருந்தாலும் அதையும் கண்டுகொள்வாரு. ரப்பு இஸ்ஸத் ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கு மறைவா ஒன்றும் இல்லை. கேமரா போடப்பட்டிருக்குது, மஸ்ஜிதுக்கு யாரு வாருது போறது, இந்த நேரத்துல களவடைச்சது யாரு, சல்லி முற்றிய களவடைச்சது யாரு, அது பாருங்களே. கேமரா கொஞ்சம் ஏழு ஸ்லீப்பர், புதிய ஸ்லீப்பர் எடுத்துட்டு போன யாருன்னு பாருங்களே. செருப்ப கலவு போனவன பாக்குறதுக்கா கேமரா போட்டிக்குது. நாட்டுல பிரச்சனை சிக்கலுக்காக வேண்டி மசில போடப்பட்டிருக்குது. இந்த கேமரா மாதிரி அல்லாஹ் கேமரா. يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. அல்லாஹ்வுடைய கேமரா பத்தி அல்லாஹ் சொல்றான். இது 13 நாள் 15 நாள் டிலீட் ஆயிடும். போடப்பட்ட கேமராக்கள் முன்ன பின்ன ஆயிடும், சவுண்ட் வராது. يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. கண்ணுடைய ஜாடை, கண்ணால பேசுற பேச்சு, உள்ளத்துல வரக்கூடிய ஊசலாட்டம் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் கேட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு மறைவா ஒன்றும் இல்லை. அப்ப நாங்க நன்மை செஞ்சாலும் அப்படித்தான், தீமையில ஈடுபட்டாலும் அப்படித்தான். சீதைகளே, சப்ஜெக்டுக்கு வருவோம். වැඩි කතා අවශ්‍ය නැහැ, දුර කතා අවශ්‍ය නැහැ, බර වචන අවශ්‍ය නැහැ. ලොකු ලොකු දේවල් දැන් දේශනා අහලා තුන් ගණන් දේශනා අහනවා. අමල් තින් ගණක් නැහැ, අමල් තින් ගණක්වත් නැහැ. தொன் கணக்கு பயான் கேட்கிறோம், ஆனா தின் கணக்கு அமல் இல்லாம இருக்குது. அதனால சப்ஜெக்டுக்கு வருவோம். நான் ஒரு முஸ்லிமாக வாழுவோம், ஒரு முஸ்லிமாக வாழுவோம், ஒரு மோமினாக வாழுவோம். وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. அல்லாஹ் சொல்றான், ஒரு பயங்கரமான வார்த்தை, ஒரு பாரமான வார்த்தை. நீங்க முஸ்லிமா இல்லாம வரவானம். சுஃபியான் தானே பேரு, அபூபக்கர் தானே பேரு, முஹம்மது தானே பேரு, இத்ரிஸ் தானே பேரு, முஸ்லிமா தானே போறோம், ஹத்னா செஞ்சுக்குது, தாடி வச்சுக்கிறேன், நான் முஸ்லிம் தானே. அது இல்ல, அவர் முஸ்லிம் அவர் 5 நேரம் தொழுவாரு, கல்வில அல்லாஹ்வுடைய மகத்துவம் நிறைஞ்சிருக்கும், அன்பு நபியில முஹப்பத் இருக்கும், அன்பு நபியை முழுமையா பின்பற்றுவாரு. அவர் ஈமான்தாரியாக ஒரு முஸ்லிமாக சரியான முஸ்லிமாக வாழ்வாரு. وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. முஸ்லிம் இல்லாம மௌத்தாவானம். சரிங்களே, முஸ்லிமாக வாழ்றதுக்கு அடையாளம் தொழுகை. இப்ப வெளிநாட்டுல போனா आप कहां से आया, हम श्रीलंका से आया,
आप श्रीलंका पासपोर्ट पावोड நீ ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஸ்ரீலங்கான்னு பாஸ்போர்ட்டை காட்டுறதுக்கு பாஸ்போர்ட் ஈக்குவலும் ஐம் ஸ்ரீலங்கன் நான் ஸ்ரீலங்கா தான் ஐடி கார்டு பாவம் நீ இல்ல நீ கள்ளத்தோணி நீ ஸ்ரீலங்கா இல்ல நீ கள்ளத்தோணி நீ எங்கதான் வந்திராய் நாட்டுல அடையாளம் ஐடி கார்டு இருக்கணும் அது மாதிரி நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னா இவர் களிமா சொல்லிறாரு அடுத்தது உடுப்பல்ல இவட பணம் அல்ல இவட அந்தஸ்து அல்ல மட்டுமான விடயங்கள்ல தொழில் இருக்கும் நாட்டுல ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால கணிப்பீடு சொன்னாங்க 60-70% 160% தொழுகை நாட்டில் இருக்கிறது இப்ப அதை விட குறைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரிகளே தொழுகையே இல்லையண்டா சுப தொழுகையே இல்லையண்டா நீங்க கடையை போவானம் ஃபேக்டரிக்கு போவானம் தொழிலுக்கு போவானம் ஸ்கூலுக்கு போவானம் கிளாஸ் போவானம் சுப தொழுகை இல்லாம வெளியேறது மிகப்பெரிய முசீபத் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாளை மறுமையில ரப்பை எப்படி சந்திக்கிறது ரப்புக்கு முன்னாடி எப்படி நிற்கிறது அழகா சிறுநீர் கழிக்கிறோம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வெளியாக்குறான் அழகா தூங்கி எழுகிறோம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தூக்கல தாரான் பசி போகுது தாகம் போகுது சிரிக்கிறோம் மூச்சுற்றோம் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனோட குதிரத்தால கிருபையால செஞ்சு விடுகிறான் ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்க ஆகணுமே ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகணுமே சுஜூத் செய்யணுமே சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத் அல்லாஹ் தரணும்னு நான் கேட்கணும் ஜும்மாக்கு வந்துட்டு நியாஸ் மௌலி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்ற மாதிரி சும்மா போர் இல்ல அவர் ஜும்மாக்கு வந்தாரு அவர் சும்மா போறாரு என்ன சொன்ன මොනවද කිව්වේ මොනවදෝ කිව්වා හොඳට කිව්වා බඩ පිරෙන්න කිව්වා මොනවද කිව්වේ කියන්නකෝ අමතක වෙලා அது மறந்து போயிட்டு கேட்கிற கல்வி எடுக்கல இந்த கால் எடுத்து இந்த கால் விடுவோம் கல்வி இறக்கி அதை எடுத்து நடக்கணும் வீட்டுல போய் தெத்தி வைக்கணும் சொல்லணும் சிறிகளே சூழல் எங்கட மாஹோல் எங்கட நடவடிக்கை நாங்க பழகிற பழக்கம் எங்க பிள்ளைகள் பழகிற பழக்கம் யாரோ பழகிறார் எங்க போறாரு இப்படி நடக்கிறாரு ஒரு வாப்ப கவனிக்கணும் ஒரு நானை கவனிக்கணும் ஒரே சும்மா ஆடு மாடு வளர்ற மாதிரி அவருடைய பாருங்க யாராவது காட்டை வளர்க்கிறாங்களா காடு வளர்றதுக்கு மருந்தடிக்கிறாங்களா தண்ணி ஊத்துறாங்களா போடுறாங்களா சும்மா வளரும் அதுக்கு பின்னால விஷ ஜந்துக்கள் எல்லாம் அங்க வரும் ஆனா பூந்தோட்டம் அது வளர்க்கணும் அது முறையா பேணப்படணும் அது பராமரிக்கப்படணும் அப்ப அது பூந்தோட்டமா இருக்கும் அது மாதிரி எங்கட மனைவிய எங்கட குழந்தைகளை எங்கட சிறார்களை எங்கட வாலிபர்களை பூந்தோட்டத்தை வளர்க்கிற மாதிரி நாங்க வளர்க்கணும் முயற்சி செய்யணும் அது வளரட்டும் சரிப்போம் என்று விட்டு இல்லை ரப்ப சுஜூத் செய்யக்கூடிய அடியார்களாக நாங்க இருக்கணும் என்னை மோடேன் இரவு ரப்புக்கு விருப்பமான முறையில கழியணும் என்னை மோடேன் பால் ரப்புக்கு அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் அமையணும் விசேஷமாக உம்மா வாப்பா பிள்ளைகள் குடும்பத்தோட உட்கார்ந்து ரப்போட முனாஜா செய்யணும் ரப்போட கலைக்கணும் உள்ளம் பரிசுத்தமாகிறதுக்கு சில அமல்கள் உள்ளமாக்கா சொல்றாங்க தஹஜ்ஜத் தொழுகிறது தஹஜ்ஜத்ல குர்ஆனை கண்ணால பார்த்து காதால ஓதுறது நல்ல மக்களோட சூபத்தோடு இருக்குது சாப்பாட்டை குறைக்கிறது இது போன்ற சில அமல்களை சொல்றாங்க இந்த குர்ஆன் திலாவத் இது நீங்க போன்ல பார்த்து ஓதுறது கேட்கறது அதை பத்தி நான் விமர்சிக்க வரவும் இல்லை அதை பத்தி சொல்ல வரவும் இல்லை உளு எடுத்துக்கொண்டு மிஸ்வாக் செஞ்சு கிப்லா முன்னோக்கி குர்ஆனை நெஞ்சில் எடுத்து முகந்து நெஞ்சில் அணைச்சு கொண்டு அந்த குர்ஆனை பயபக்தியோடு ஓதுறீங்களே அது கிடைக்கிற கூலி வேற முறையில ஓதக்கூடிய முறையில அது வரா அதுதான் குர்ஆன் ஒரு முறை கிப்லா முன்னோக்கி உளுவோட மிஸ்வாக் செஞ்சு பயபக்தியோட குர்ஆன் எடுத்து நெஞ்சோட அணைச்சி ஓதுறோமே தஹஜ்ஜத்ல குர்ஆனை கண்ணால பார்த்து காதால கேட்கணும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுக்கு எழும்பினா உது எடுத்துக்கிட்டு வந்து வானத்தை பார்த்து இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் சூரா ஆல் இம்ரான் கடைசி ஆயன வானத்தை பார்த்து ஓதுவாங்க தஹஜ்ஜுல குர்ஆன் மிக முக்கியம் உள்ளம் பரிசுத்தமாகுது சரிங்களே தஹஜ்ஜுல குர்ஆன் ஓதத்தோட வாப்பா விளங்கணும் என்ற பிள்ளைகளுக்கு சின்ன கொடுக்கிற நான் அல்ல
அல்லாஹ் தான் செய்யறான். குழந்தைகள் விளங்கணும், எனக்கு வாப்பா இல்ல, மனைவி விளங்கணும், எனக்கு கணவன் இல்ல, அல்லாஹ் தான் செய்யறான். ரப்பு கிட்ட ஒப்படைக்கணும். தஹஜ்ஜத் எழும்பி தஹஜ்ஜத்துல குடும்பம் என்ன செய்வாங்க? நேர காலத்துல தூங்குவாங்க. நிறைய விஷயங்கள் தொட்டுக்காடுங்க போறேன். சிலையிலே பாருங்க, ஆடு மாடு ஒட்டகம் கோழியில லட்சக்கணக்கான அறுக்கப்படுது. அல்லது அல்லாஹ் அனுமதி தந்தது, அறுக்குறாங்க. ஆனா லட்சக்கணக்கு அது இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆட்டு மந்த மாட்டு பண்ணை கோழி பண்ணை நிறைஞ்சிருக்குது. ஆனா நாய் எலி கட்டக்கால் யாரும் அறுக்கல, குறபான் செய்யல. ஆனா அது குட்டி நிறைய போட்டாலும் அதுல பறக்கத்து இல்லை. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த ஆடு மாடு ஒட்டகம் கோழி எல்லாம் என்ன தெரியுமா? நேர காலத்துல தூங்குது, நேர காலத்துல எழும்புது. இன்றைய மனிதனாகிய நாங்க மனிதர்கள் வாழ்கிற என்ன செய்யறாங்க? இன்றைக்கு விடிய முழிச்சிருந்துட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்குறான். இதனால பறக்கத்து இல்லா போகுது, குழந்தை பாக்கியம் இல்லா போகுது, பயங்கரமான நோய் நம்மள பீடிக்கப்பட்டான். சில பாருங்க, நைட் டியூட்டி இரவு தூங்க கொடுத்த நேரத்தை இரவேல முழிச்சுறாங்க. சில காலங்கள்ல மனநோயில பாதிக்கப்படுறாங்க. நேரத்தோட தூங்கணும், நேரத்தோட தூங்கினா நேரத்தை எழும்பலாம். முஸ்லீம்களாகிய நாங்க எங்கட தஹஜ்ஜத்ல எங்கட அமல் ஸ்டார்ட் ஆகணும். தஹஜ்ஜத் எழும்பி குர்ஆன் ஓதுறது, 2 ரக்காத் குறைஞ்ச பார்த்து தொழுகிறது, இஸ்திக்ஃபார் திக்ர் ஈடுபடுறது, துஆல முனாஜாத் இருக்கணும். யா அல்லாஹ், வானத்துல கீழ் வானத்துல அல்லாஹ் தஆலா இறங்குறானே, என்ன வேணும்னு கேட்கிறானே, எல்லாருக்கும் விளங்குற முறையில ஒரு விஷயம் சொன்னா பாருங்க. ரப்பி க்ஃபிர்லி வஸல்லி அலன் நபியில் உம்மி. கோடிக்கணக்கு பொறுமதியான சொத்து பத்தை குடும்பத்திலேயோ அயலவர்களையோ யாரோ அநியாயம் செஞ்சுட்டாங்க. இப்ப நாளுக்கு நாளாண்டு ஜட்ஜு கிட்ட போகணும், நீதிவாண்ட போகணும். இப்ப சில நேரம் எங்கட போது சரியா வரும், சார்பா வரும், அல்லது அப்ப இல்லாட்டி எல்லாம் பறிபடுத்திடும். இந்த நிலைமையில இருக்கும் போது 2 நாளே பின்னால ஜட்ஜுக்கிட்டே போகணும், நீதிவாண்ட போட்டு இருக்கும் போது ஒரு அரை மணி நேரம் நீதிவாண்ட வீட்டுல போய் உட்கார்ந்து பேஸ் டு பேஸ் உட்கார்ந்து கதையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சால பெரிய பாக்கியம். என்ற ஹாலாத் இப்படித்தான். நான் அநியாயம் இழைக்கப்பட்டேன், அநியாயம் செஞ்சிட்டாங்க, ஓப்பனா சொல்லலாம். ஹத்தியாக்கள் பேசுவார். இதை விட ஒரு பொறுமையான சந்தர்ப்பம் தான் தஹஜ்ஜத் நேரம். அல்லாஹ் கீழ்வான் என்ன வேணும் நான் தாரை கேளுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமா நான் தாரை, கடனா நான் தீர்த்து வைக்கிறேன், நோயா நான் லேசாக்குறேன், குமரவாரியமா நான் லேசாக்குறேன், குழந்தை பாக்கியமா நான் தாரேன். அல்லாஹ் கீழ்வான் கேட்க என்ன வேணும் அது கேட்க நேரம் இல்லை, கேட்கிற ஐடியாவும் இல்லை. நாங்க மழை பெய்யும் போது தண்ணி சேரத்தை வச்சு இந்த குடத்தை மற்றவர்கள் திருப்பி வைக்கிற மாதிரி நாங்க திரும்பி தூங்குறோம். மேலாளர்களே, சங்கீதர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சஹாபி, முக்கியமான சஹாபி. உங்கள் உலகத்துல எல்லா உலமாக்களும் எல்லா நாதாக்களும் ஷேഖ்மார்களும் அவுலியாக்களும் சேர்ந்தாலும், எல்லா சஹாபாக்களும் சேர்ந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்தஸ்துக்கு வர முடியாது. அவ்வளவு பெரிய சஹாபி, அன்பு நபியுடைய கூட்டாளி, அன்பு நபியுடைய மாமா. தன் உடம்பு பெருக்கோடும் நரகத்துல வாழ்ந்த அளவுக்கு யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது பயந்தவர், அல்லாஹ் மூலமா சலாம் சொல்லி அனுப்பப்பட்டவர். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தஹஜ்ஜத் நேரத்துல நலஞ்ச கோழி நடுங்குற மாதிரி தஹஜ்ஜத்ல நடுங்குவாங்க. காபத்துல்லாஹ்க்கு முன்னால வந்து ரப்போட முனாஜா செய்வாங்க. கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருன் அமல் சுவஃப் ஆலி கஸீருன் ஸாது தாஆத்தின் கலீல் خذ بلطفك يا إلهي من له زاد قليل مفلس بالصدق يأتي عند بابك يا جليل كيف حالي يا إلهي ليس لي خير عمل رب رحمانே எஜமானே யா அல்லாஹ், எனக்கு எந்த அமல்களும் இல்லை யா அல்லாஹ், சுவஃப் ஆலி கஸீர், என்னோட குர்பான்கள் தான் இருக்குது யா அல்லாஹ், ஸாது தாஆத்தின் கலீல், கட்டுச்சாதனமோ கொஞ்சம் யா அல்லாஹ், உன்னை அடைய நேரத்தில் ஈமான் தக்வா கட்டுச்சாதனம் ரொம்ப குறைவு யா அல்லாஹ், கொஞ்சம் கட்டுச்சாதனம் வந்தாலும் கரை சேர்க்கிற ஜலீலே யா ஜலீல், என்னை கரை சேர்க்குது யா அல்லாஹ் என்று தஹஜ்ஜுல மந்தாடுவாங்கடா. நானும் நீங்களும் ரப்போட எவ்வளவு மந்தாடணும், நானே ரப்போட எவ்வளவு கேட்கணும். இன்னொரு பெரியார், இந்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தந்த பாஷையால கேட்டாங்க அரபுல. இந்த பெரியார், இந்த நாதா, இந்த ஷேக்
தந்த பாஷையில கேக்குறாங்க, அவருடைய பாஷையில. कोई मुझसे पूछे, कोई मुझसे पूछे क्या मांगता हो, मैं अपने खुदा से खुदा मांगता हूँ, मैं अपने खुदा से खुदा मांगता हूँ, हो जावे मैं उसका, हो जावे ओ मेरा, रात को दिन में दुआ मांगता हूँ, रात को दिन में दुआ मांगता हूँ. कोई मुझसे पूछे क्या मांगता हो, நான் தஹஜ்ஜுத்ல மண்டாடி அழுது வந்துட்டேன். எனக்கு யாரால் வந்து என்னப்பா நீ அழுகிறது கேட்கிறா என்று கேட்டா நான் அவர்கிட்ட சொல்வேன், நீ அப்பனே खुदा से खुदा मांगता हो, என் ரப் அல்லாஹ் கிட்ட நான் அல்லாஹ்வை கேட்கிறேன், அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வை கேட்கிறேன். हो जावे मैं उसका, हो जावे ओ मेरा, நான் அவனோடு ஆகிவிட்டால், அவன் என்னோடு ஆகிவிட்டால், இதுதான் நான் ராபாலா கேட்கிறேன். நான் நீங்களும் ரப்புடைய நேசர்களாக, ரப்புடைய காவலர்களாக, ஆஷிகே खुदाவாக ஆகும். இஸ்மாயில் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி और கபர் அல்லாஹ் ஒளியா நிரப்புவானா. அந்த சீதை, அந்த வலியுல்லாஹ் விக்ர் ஹாங்காக்கள் உட்கார்ந்து வடிக்கும் சொல்லுவாங்க, அட்லுகோ பகுதியில நிறைய வீடுகளுக்கு வருவாங்க, விக்ர் ஹாங்காக்கள் உருவாக்குவாங்க, செய்யும்போது சொல்லுவாங்க, अल्लाह 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 क्या प्यारा नाम है, नाम क्या है आशिकों की जान है, अल्लाह अल्लाह क्या प्यारा नाम है, नाम क्या है आशिकों की जान है. अल्लाह अल्लाह என்ற வார்த்தை அழகான வார்த்தை. ஆஷிகே खुदा, ரப்ப நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய காவலர்கள், ஆஷிகே खुदाவுடைய ரத்த நாளங்களை எல்லாம் ஓடுதுன்னு சொல்லுவோம். ஆசிரியர்களே, நானும் நீங்களும் முனாஜாத்துக்கு, நானும் நீங்களும் ரப்போட ரகசியம் பேச, நானும் நீங்களும் ரப்போட காதல் பேச தஹஜ்ஜத் நேரத்தை ஒதுக்கணும். எங்க நேரம் இருக்குது, அதுக்கு எங்க நேரம் இருக்குது. சரி, இரவே தூக்கம் என்றாமா, பள்ளிக்கு வந்தா, மஸ்ஜிதுக்கு வந்தா, அல்லாஹ் அக்பர், தொழு சலாம் கொடுத்தவனே ஒரு சலாம் பள்ளியில, அடுத்த சலாம் சோத்து சவன்ல, ஒரு சலாம் பள்ளியில, அடுத்த சலாம் கெஷியர்ல, சலாம் கொடுக்க நேரம் இல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் எங்க சொல்றது, துஆ எங்க கேட்கிறது, கூட்டு துஆவா ஒரு போத்துல வைங்களே, நீங்க தனிப்பட்டவங்களே கேளுங்களே, கேட்க நேரம் இல்ல, ஆமீன் சொல்ல நேரமும் இல்ல. பிரச்சனை வந்தா, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்தா அல்லாஹ் அப்ப ஆமீனுக்கு முன்னால் ஆமீன், துஆக்கு முன்னால துஆ இல்ல. சிதைகளே, ஏண்டே மோடேன் தஹஜ்ஜத் அழகாகணும், குடும்பத்தோட தஹஜ்ஜத் தொழணும். இந்த ஜும்மால நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு முன்னால வலியுறுத்துற விஷயம், தஹஜ்ஜத்ல இருந்து இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கணும். தஹஜ்ஜத் தொடாம அந்த நாள்ல எனக்கு மௌத் வந்துடக் கூடாது, தஹஜ்ஜத்ல குர்ஆன் ஓதாம எனக்கு மௌத் வந்துடக் கூடாது, தஹஜ்ஜத்ல கண்ணீர் வடிக்காம எனக்கு மௌத் வந்துடக் கூடாது. தஹஜ்ஜத் இருந்து ஆரம்பிச்சா 5 நேரம் தொழுவார். இன்னொரு விஷயத்த சொல்லி நான் முடிவுக்கு வாரேன். ரப்பி கஃபிர்லி வஸல்லி அலன் நபியில் உம்மி. இது சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பார்ட்டிக்கு, ஒரு ஜமாத்துக்கு, ஒரு குரூப்புக்கு, ஒரு தரீக்கத்துக்கு சார்பா பேசுறல. கெலிங் நடுவு இது சொல்றேன், கெலிங் நேர சொல்றேன், குர்ஆன்ல வாத சொல்றேன். இது யாரும் அந்த இமாம்கள், இந்த இமாம்கள், அந்த ஷேக்மார்கள், இந்த ஷேக்மார்கள் சொன்ன விஷயங்கள் இல்ல, சஹாபாக்களும் சொன்னதில்ல, குர்ஆன் சொல்லுது. சூரா அஹ்ஸாப்ல வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. அல்லாஹ் நபிக்கு உத்தரவிட்டான், ஒரு வீட்டுக்குள்ள குர்ஆனும் ஹதீஸும் உச்சரிக்கப்படும். குர்ஆனுடைய வார்த்தைகள், அன்பு நபியுடைய ஹிக்மத்தான அந்த ஹதீஸ் வார்த்தைகள் உச்சரிக்கப்படும். குர்ஆனுடைய ஹல்கா, ஹதீஸுடைய ஹல்கா வீட்டுல உருவாக்கப்பட்டா எங்கட வாலிபர்கள், எங்கட குழந்தைகள்கிட்ட சஹாபாக்கள உணர்வு உண்டாகும். இன்னைக்கு படம் ஹல்கா, பாட்டு ஹல்கா, ஊர்பலாய் ஹல்கா வீட்டுல நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? சாப்பாட்டுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், உடுக்கிறதுக்கு, உடுப்பு வாங்குறதுக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு நேரத்தை காலத்தை ஒதுக்குறோம். வீட்டுக்குள்ள குர்ஆனுடைய ஹதீஸுடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்படும் என்றது குர்ஆன் சொல்லுது. வீட்டுடைய மாஹோல சீரா, ஒவ்வொரு வாப்பாவும் யோசிக்கணும், ஒரு நானாவும் யோசிக்கணும். நான் வீட்டுல உருவாக்கிட்டு போகணும், என் குழந்தைகளை உருவாக்கிட்டு போகணும்.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல மஸ்ஜிதுக்கு வெளியே சில வாலிபர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஒரு போல் பந்து அது மஸ்ஜிதுக்குள்ள வருது. ஒரு பொம்பளை புள்ள போய் அந்த பந்தை போய் எடுத்துன்னு வருது, எடுத்துன்னு வச்சுக்கொள்ளுது. இப்ப சொல்லப்படுது, இந்த புள்ள ஹராத்த சிந்தித்து வளர்ந்துக்குது, ஹராத்த தின்று வளர்ந்துக்குது. அந்த சஹாபி பாக்குறாங்க, இந்த புள்ளைய பத்தி இப்படி சொல்லப்பட்டுச்சு, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வாரேன். சுத்தமான தொழில் தான் செய்யறாரு. எப்பயாவது வெட்டப்பட்டு இந்த விறக நீங்க யாரும் வெட்டி போட்ட விறகு எடுத்து வந்தீங்களா கேட்கப்பட்டுச்சு. ஓம், இதுதான் அந்த ஹராமான சாப்பாடு. அதை சாப்பிட்டீங்க, சமைச்சு கொடுத்தீங்க, உங்களோட குழந்தையோட வயிற்றுக்குள்ள போய்க்குது. ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம், வீட்டுக்குள்ள பிள்ளைகிட்ட மாற்றம் உண்டாகுது. வாப்ப ஹராத்த சாப்பிட்டாரு, பிள்ளைகளுக்கு ஹராத்த கொடுக்குறாங்க. எங்க போகுது? எங்க போவாது பிள்ளைகள்? மேலாளர்களை சங்கிக்கிறர்களே, ஒவ்வொரு வாப்பவும், ஒவ்வொரு உம்மவும், ஒவ்வொரு நாணவும், ஒரு குடும்பஸ்தரும் யோசிக்கணும். நிர்வாகத்தை, உலமாக்களை, ஆசான்களை, ஊர்ல அதாவது எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரை மஹல்லாவை கெட்டி எழுப்ப முயற்சிக்கணும். மஸ்ஜித் விசாலமாகுது, அழகாகுது, இது முன்னேற்றம் அல்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க, இது முன்னேற்றம் அல்ல. ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க, இது முன்னேற்றம் அல்ல. ஒவ்வொரு அடியானும் மஸ்ஜித் தொடர்பாகணும், 5 நேரம் தொழணும், தஹஜ்ஜுத்ல மண்டாடணும், வீட்டு மாஹோல் சூழல் சீராகணும், நல்ல மக்களாக வாழுவோம், தஹஜ்ஜுத்ல கண்ணீர் வடிப்போம், பகல் நேரங்களிலும் ரப்போட தொடர்பாகுவோம், ரப்பிடத்துல மண்டாடுவோம், அல்லாஹ்விடத்துல சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா நிலைமைகளை சீராக்குவான். இன்றைக்கு அங்க வந்துச்சு வெள்ளம், மட்டுமான பாதைகள்ல காற்று, மண் சரிவுகள், அழிவுகள், சிக்கல்கள் வருது. நிறைய பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. அவனோட கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக, அவன் எல்லாம் மன்னிப்பானாக. என்ன சொல்லவாரு சிலைகளே? எங்கடைய கடைசி முடி நல்லதாகணும், எங்கடைய கடைசி நாள் சிறந்த நாள் ஆகணும். மௌத்தாகக்கூடிய நாள் சொர்க்கத்தை பார்த்த வண்ணம், சிரிச்ச வண்ணம் மௌத்து வரணும் என்றால் எப்படி வாழ்வோமோ அப்படி மௌத்து, எப்படி மௌத்தாரோமோ அப்படி எழுப்பப்படுவோம், எப்படி வாழ்வோமோ அப்படி மௌத்து. ஸ்வீப் டிக்கெட் புழுற மாதிரி அந்த அப்படி போட்டு பென்சில் உருட்டி பென்சில் போய் நிக்கிறதுல ரைட் போட்ட மாதிரி அப்படி சும்மா நல்ல மௌத்து சும்மா வராது. எப்படி வாழ்வோமோ அப்படி மௌத்து, எப்படி மௌத்தாரோமோ அப்படி எழுப்பப்படுவோம். ஆக சீதைகளே, அப்படியாப்பட்ட நல்லவர்களாக சீதைகளாக வாழ்ந்து இந்த உலகத்துக்கு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நீங்க எல்லாருக்கும் நசீபாக்கோயா. என்னோட பாவலை மன்னிச்சுக்கோயா, பெற்றிருக்க மாதா பிள்ளைகளை பாவங்களை மன்னிச்சுக்கோயா. பூரா உலகத்தையும் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரோட பாவங்களை மன்னிச்சு பூரா மனிதோடு ஹிதாயத்தை ஆமாக்கிறியா, பூரா மனிதோட ஹிதாயத்தை காரணமா நீங்கள் ஆக்கிறியா. கருணையானே, தயானே, மகத்துவமானவனே, நீ சக்தி வாய்ந்தவன் யா அல்லாஹ், நீ குதிரத்துள்ளவன் யா அல்லாஹ். உன்ட சக்தி, உன்ட கிருபை, உன்ட மேன்மை வானத்தை விட பூமியோட விசாலமானது யா அல்லாஹ். நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், நீ நிகழ்த்த அன்புடையவன் யா அல்லாஹ். பெற்ற தாய் தந்தையர்கிட்ட கோடான போட்டு பண்ணி நீ இறக்கணும் யா அல்லாஹ். என்னோட பாவங்களை மன்னிச்சுக்கோ அல்லாஹ், என்னோட பெற்றோட பாவங்களை மன்னிச்சுக்கோ அல்லாஹ். கபர சுக்கத்தை பூஜை ஆக்கிறியா அல்லாஹ். உயிரோடைய கூடிய பெற்றோட வாழ்க்கையில மறக்க செஞ்சா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்கியா அல்லாஹ். அன்பான மனைவிமாட பாவங்களை மன்னிச்சுக்கோ அல்லாஹ். நோய் நம்பல் மற்ற வாழ்க்கை நசீபாக்கிறியா அல்லாஹ். குழந்தைகளை சாலிகங்கள் ஆக்கிறியா அல்லாஹ், முத்தகங்களுக்கு இமாம்களாக ஆக்கிறியா அல்லாஹ். என்னோட குழந்தைகளை தக்வாதாரிகள் ஆக்கிறியா அல்லாஹ். முழுக்கான விளக்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். என்னோட குழந்தைகளை ஹாபிகளாக, ஆலிம்களாக, தீனுக்காக பாடுபடக்கூடிய தாய்கள் ஆக்கிறியா அல்லாஹ். இவர்களுக்கும் பிரயோசமான பரிசுத்தமான தூய்மையான குழந்தைகளை ஆக்கிறியா அல்லாஹ். என்னோட குழந்தைகள் மூலமாக கண்குளிர்ச்சி உண்டாக்கிறியா அல்லாஹ். என்னோட குழந்தைகள் மூலமாக கண்குளிர்ச்சி உண்டாக்கிறியா அல்லாஹ். என்னோட முகத்துல கருவு பூசக்கூடிய குழந்தைகளை ஆக்கினாரு அல்லாஹ். என்னோட பார்த்திக்காரமா என்னோட குழந்தைகளை சோதித்தாரு அல்லாஹ். என்னோட பார்த்திக்கான என்னோட மனை மக்களை சோதித்தாரு அல்லாஹ். என்னோட பாவனை மன்னிச்சுக்கிறியா அல்லாஹ். சாலிஹீங்கள் ஆக்கிறியா அல்லாஹ். இந்த ஊரை கபூல் செஞ்சுக்கிறியா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்திக்கிறியா அல்லாஹ். 100க்கு 100 சுஜூத் செய்யக்கூடிய மக்களை உருவாக்கிறியா அல்லாஹ். 100க்கு 100 தீனுக்காக பாடுபடக்கூடிய தாய்கள் உருவாக்கிறியா அல்லாஹ். இந்த மல்சாக்களை கபூல் செஞ்சுக்கிறியா அல்லாஹ். இந்த குழந்தைகளை கபூல் செஞ்சுக்கிறியா அல்லாஹ். இந்த ஆசான்களை கபூல் செஞ்சுக்கிறியா அல்லாஹ். இந்த நிர்வாகிகளை கபூல் செஞ்சுக்கிறியா அல்லாஹ். இந்த வாலிபர்களை கபூல் செஞ்சுக்கிறியா அல்லாஹ். இந்த ஊரை கபூல் செஞ்சுக்கிறியா அல்லாஹ். யால 100க்கு 100 தீனுடைய அமல்கள், நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னோட பரக்கத்தை, உன்னோட ரஹ்மத்தை இறக்கிறியா அல்லாஹ். நோய் நம்பலங்களை லேசாக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளாக தீனுக்காக பாடுபட்டு நோயாளிகள் ஆகிறார்களோ அந்த நோய் நம்பல்களை லேசாக்கிறியா அல்லாஹ். மௌத்தா போன கபர்களை சொர்க்கத்தை பூஞ்சொலி ஆக்கிறியா அல்லாஹ். இந்த ஊர்ல வாழக்கூடிய வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், சிறார்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கத்து நசீபாக்கிறியா அல்லாஹ். உன்னோட மேலான தீனுக்கு லப்பைக் சொல்லக்கூடிய பாக்கத்து நசீபாக்கிறியா அல்லாஹ். சூரா அஹ்ஸாப்ல நீ சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள குர்ஆன் ஹதீஸ் உச்சரிக்கப்படக்கூடிய வீடா ஆக்கிறியா அல்லாஹ்.
தஹஜ்ஜத் நேரத்துல குர்ஆன் கூடிய வீடா ஆக்கிறியா அல்லாஹ். உன்னோட கலாமாக குர்ஆன் அதிகமா ஓதக்கூடியவர்களா எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். என்னோட கடைசி மொழி நல்லதா ஆக்கிறியா அல்லாஹ். என்னோட கடைசி மொழி நல்லதா ஆக்கிறியா அல்லாஹ். மௌத்தாகக்கூடிய நாள், உன்னை அடையக்கூடிய நாள், அந்த சக்கராத்துடைய நாள் தஹஜ்ஜத்துடைய நாளாக இருக்கணும் யா அல்லாஹ். உன்னை தீனுக்காக பாடுபட்ட நாளாக இருக்கணும் யா அல்லாஹ். அந்த நாள் இமான் ஜமாத் தொழுகிற நாளாக இருக்கணும் யா அல்லாஹ். நல்ல அமல்கள் செஞ்ச நாளாக இருக்கணும் யா அல்லாஹ். என்னோட கடைசி மொழி நல்லதா ஆக்கிறியா அல்லாஹ். கடைசி மொழி நல்லதா ஆக்கிறியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. صدق النبي صلى الله عليه وسلم رواه البخاري. ويا أيها الإخوان المؤمنين أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم بالجنة. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم مجيد كريم بر رحيم ورب حليم استغفروه إنه لغفور رحيم.